வாமா, என்ன இந்த பக்கம்? அம்மா கூட தான் வந்தேன். பாத்திமா அம்மாவும் எங்க அம்மாவும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்க்க வர்றது இருக்கட்டும், அவளை போய் பார்க்கற பெரிய வேலையாக்கும். நான் ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நினைச்சேன். அவளையே பார்க்க கூடாதுன்னு இருக்கேன். அவ கண்ணிலே முழிக்க கூடாது. நவுதுபில்லா, ஏன் இப்படிலாம் சொல்ற? 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு இவ்ளோ கோபத்துல இருப்பேன்னு தெரியல. உனக்கு என்ன தெரியும்? அவ என்ன செஞ்சனு உனக்கு தெரியுமா? செஞ்சிருக்கட்டுமே. யாருதான் தப்பு செய்யல? தப்பு செஞ்சவங்க தப்பானவங்களா இருப்பாங்களா? அவங்க லைஃப்ல சேஞ்ச்க்கே ஆப்ஷனே இல்லையா? வல் யஹ்ஃபு உல் யஸ்ஃபஹு அலா நுஹிப்புன ஐயஹ்ஃபிருல்லாஹு லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவர்களை மன்னித்து விடவும் பழைய வருத்தத்தை பொருட்படுத்தாது விட்டுவிடவும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, I can't do it is self confidence, I can only do it is over confidence. அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாம இருந்துடலான்னு இருக்காங்களா? இல்ல நீதான் நினைக்கிறியா? நிச்சயம் இல்லாத வாழ்க்கை இது. நாமளும் மகிழ்ச்சியாக இருந்து மத்தவங்களை மகிழ வச்சு வாழ்ற வாழ்க்கை தான் திருப்தியான வாழ்க்கை கொடுக்கும்பா. என் வாழ்க்கையில என்ன திருப்தி எனக்கு போதும். எனக்கு நிறைய ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்களுக்குள்ளே சாட்டிங்ல வாழ்ந்துருவேன். அவன் ஒருத்திய லைஃப்ல இருந்து போறது பெரிய மேட்டர் இல்ல. ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா? கீபோர்ட்ல கை வைக்கிற நேரத்துக்கு நீயும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீ யாரோ அவ யாரோ? உன்னுடைய ரியல் நேம் உன்னை சுற்றி உள்ளவனுக்கு தான் தெரியும். உன்னுடைய ரியல் ஃபேஸ் உன்னை சுத்தி உள்ளவனுக்கு தான் தெரியும். உன் மனசு உன்னை சுத்தி உள்ளவனுக்கு தான் தெரியும். நீ கவலையா இருக்கும் போது உன் பக்கத்தில் உள்ளவங்க ஆறுதல் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். தெரிஞ்சவங்க வீட்டுல கல்யாணம் போறதில்ல. ஏதோ ஒரு நாள் மீட் பண்ண விருந்துக்கு கூப்பிட்டா போறதில்ல. பிள்ளைங்களோட கான்வெகேஷன் கூப்பிடுறாங்க, கண்டுக்கிறது இல்ல. மாப்பிள்ளை பொண்ணு பேசுறாங்க, வாங்கலேன்னு சொன்னா காது தாழ்த்தி கேட்கறது இல்ல. கடைசியா ஒரு பிளேஸ்க்கு கூப்பிடாமலே வருவாங்க. எங்க வருவாங்க? மௌத்தான போன மையத்தை பார்க்க வருவாங்க. இருக்கிற காலத்துல பேசுறது இல்ல, சந்திக்கிறது இல்ல, ஒத்துமையா இருக்கிறது இல்ல. வாழ்ற காலத்துல நம்ம நினைச்சிருப்போம் அவங்க நம்ம மேல கோபத்துல இருப்பாங்கன்னு. அது ரொம்ப தப்பு. அவங்க நம்ம பாசத்துக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன் பாத்திமாவே உனக்கு எத்தனை கால் பண்ணிருக்கா? நீதான் அவளை பிளாக் பண்ணி வச்சிருக்கியாமே, அது உனக்கு தெரியுமா? ஆமா, இப்பதான் பாக்குறேன். அவ மேல கோவத்துல பிளாக் பண்ணி இன்னும் அன்பிளாக் பண்ணாம இருக்கேன். அங்க பாரு, உங்க அம்மா வராங்க, யார் கூட போன் பேசிக்கிட்டு. ஓகே இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிடலாம். சே கோவப்படாதீங்க. வேலையில அதெல்லாம் சகஜம்தான். இல்லை, இதுக்கு போய் கோவப்பட்டா எப்படி? இல்லை நீங்க என்ன சொன்னாலும் சரி. கோவப்பட்டாவே நம்ம நெருக்கமானவங்க இழக்கிற மாதிரி இருக்கும். ஆயிஷாலும் எவ்வளவு வருஷமா ஃப்ரெண்டு உனக்கு. ஒருத்தவங்கள பிடிக்கலையா? இல்லை உன்னை பத்தி தப்பா பேசிட்டாளா? அதை விட்டுட்டு அவ சொன்னா இவ சொன்னாலாம் பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அவளுக்கு? எதுக்கு பேசாம போறாங்க? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கடைசியில பார்த்தா ஒருத்தர் வெறுத்து ஒதுக்கி 2 பேருக்கு மத்தியில் கோபம் தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. பொண்ணும் அந்த மாதிரிதான் இருக்கா. நேற்று அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட கிராஸ் பண்ணிட்டு போறா. ஏன் சலாம் சொல்லலன்னு கேட்டா அவ கூட பேசி 7 மாசம் ஆகுதுன்னு சொன்னான். இந்த வயசுல எதுக்கு சண்டைன்னு சொல்லி ஒற்றுமையை பற்றி பிரித்து கொள்ளணுங்கிற ஆயத்தை ஓத்தி காட்டி சில ஹதீஸ்களை எடுத்து சொன்னேன். அதாவது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய 5 விஷயம் இருக்குப்பா. அதாவது ஹக்குல் முஸ்லிம் யாதல் முஸ்லிமின் பிஹம்துன் வரத்துத் சலாம் வயாதத்துல் மரீத் வஇதிபாவுத் ஜனாயிஸ் வஇஜாபத்துத் தவ்வா வதஸ்மியத்துல் ஆதிஸ். ஹலோ எனக்கு கேக்குதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நெட்வொர்க் ப்ராப்ளம் போல, வெளில வந்து பேசுறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம் போல வெளில போயிட்டாங்க. அந்த 5ம் என்னன்னு நான் சொல்றேன். சலாம் சொன்னா அந்த சலாத்துக்கு பதில் சொல்றது, நோயாளியா இருந்தா போய் விசாரிக்கிறது, ஜனாசா தொழுகையில கலந்துக்கிறது, விருந்துக்கு அழைச்சா அதை ஏத்துக்கிறது, தும்முனா அதற்கு பதில் சொல்வது. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பா. அல் முஸ்லீம் அஹுல் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன்பா. வாழ்றதுக்கு வழி ஒற்றுமையில இருக்கு, வீழ்றதுக்கு வழி சண்டையில இருக்கு. கையால தான தர்மம் கொடுக்கிறோம், மனசால அன்பு கொடுத்து வாழ்ந்து பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லிம் பார்த்து சிரிச்சாலே, அதாவது புன்புறுவல் செஞ்சாலே தான தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஒருவரை ஒருவர் நேசித்து வந்த 2 முஸ்லிம்களுக்குள் பிளவு ஏற்படுத்துவதற்கு அவ்விருவரில் ஒருவரால் நீங்கள் இந்த பாவத்தை விட வேறு காரணம் இருக்க முடியாது. தன் முஸ்லிம் சகோதரருடன் 3 இரவுகளுக்கு மேல் நட்பை முறித்து பிரிந்து இருவரும் சந்திக்கும் போது ஒருவர் மற்றவரை புறக்கணித்து முகத்தை திருப்பிக் கொள்வது எந்த ஒரு முஸ்லிம்களுக்கும் ஆகுமானதல்ல.
நட்பு கொள்வதற்காக சலாம் சொல்ல முந்திக் கொள்பவரே அவ்விருவரில் சிறந்தவர். எவர் 3 நாட்களுக்கும் அதிகமாக நட்பை முறித்து அதே நிலையில் இறந்து விட்டால் அவர் நரகத்திற்கு செல்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவ பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு இருக்கிறது, அப்படியே அவ பேச வந்தா அதை கண்டுக்காம இருக்கிறது. நம்ம கையில மொபைல் போன் இருக்கு, பேசணும்னு நினைச்சா உடனே பேசலாம் தான், ஆனா ஈகோ தடுக்குது. பிஸ்மி சொல்லி பேசிப்பாரு, அங்க கிடைக்கிற அன்பு ரொம்ப பெருசு, மனசு புதுசு. அல்லாஹ்வை பாதுகாக்கணும். உடனே போய் பேசுறேன். ரொம்ப நன்றிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.